வணக்கம். தமிழ்நாட்டுல நல்ல உள்ளங்கள் நிறைய இருக்கு. நேற்று ஒரு வீடியோ போட்ட வாழைத்தாரு தீ பிடிச்சு நிறைய இது வேஸ்ட் ஆயிட்டுன்னு. அதில் அதிகமாக பாதிக்கப்பட்டது இவங்க தான். இவங்களுக்கு மோட்ரு கம்பு எல்லாமே எரிஞ்சு போச்சு. அதனால அதே மாதிரி ஒரு அண்ணன் திண்டுக்கல்ல இருந்து வெளியில அரசன்னு ஒரு அண்ணன் 5000 ரூபா அனுப்பிவிட்டாங்க எனக்கு ஜிபேல. நான் அதை அவங்க கையில கொடுத்துட்றேன். நல்லா இந்த மாதிரி மனசுலாம் யாருக்கும் வராது. ஒரு வீடியோ பார்த்தோன்னே உடனே காசு அனுப்பிவிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் யாருக்கும் வராது. அவங்களுக்கு ரொம்ப நன்றி, என்னோட மனமார்ந்த நன்றி. இதை என் கையால ஒரு கொடுக்கறது கொஞ்சம் பெருமையா நினைச்சுக்கிறேன். இது இவங்களுக்கு போதுமானது கிடையாது, ஆனா ஒரு அளவு, ரொம்ப கிடையாது. ஒரு 100%ல ஒரு 2% அவங்க என்ன சொல்றது, அவங்களோட கஷ்டத்தை தீக்குமானா தீக்காது. இருந்தாலும் ஒரு அமௌண்ட் கொடுத்துன்னு கொடுக்குறோம். உங்க கையால கொடுக்குற மாதிரி நினைச்சு கொடுத்துக்கிறேன். வயக்காரங்க இவங்க வீட்டுக்காரங்க தான். அவங்க கஷ்டத்தை பார்த்துட்டு இனிமேல் நம்ம சோத்துக்காட்டு வேலைக்கு போகணும்னு சொல்லி உப்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டாங்க இன்னைக்கு. அதனால அவங்க இல்ல, அவங்க சார்பா இவங்க கையில நான் கொடுத்துட்றேன். நாங்க இங்க ஒரு 15 பேர் போட்டிருக்கோம். 15 பேர்ல 15 குடும்பம் அப்படிங்கும்போது எல்லாருமே இங்க தோட்டம் போட்டிருக்காங்க. திடீர்னு தீ விபத்தாகி போச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. அதுல எங்களுக்கு கொஞ்சம் அதிகமா பாதிச்சுட்டு எங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுத்தாங்க. இது பத்தாது, எல்லாருக்குமே இந்த மாதிரி கிடைக்கணும். ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டிருக்காங்க. எனக்கு மட்டும் கிடைச்சிச்சுன்னா எல்லாருக்கும் அது இது கிடைக்காது. அந்த மாதிரி தீ வைக்கும் போது விவசாயிங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கங்கிறது நேற்று எங்க வீட்டுக்காரங்க ஃபுல்லா கடந்துட்டு நைட்டு வரும்போது அவங்க பித்து அதை உணர்ச்சியே கிடையாது. அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. நேற்று நான் பார்த்தேன் அவங்க கண்ணால. இன்னைக்கு காலையில என்ன செய்யன்னு சொல்லிட்டு எங்க அம்மா போன் பண்ணி கூப்பிட்டாங்க காலையில. அதனால அவங்க இன்னைக்கு வேலைக்கு போயிருக்காங்க. அங்கேயுமே இருந்துட்டு வேலை பார்க்கலையாம், மனசு ஒரு மாதிரி இருக்கு சொல்லிட்டு உட்கார்ந்தேதான் இருக்காங்களாம். காசு கொடுத்து நமக்கு உதவி பண்ணவங்க எழிலரசன் முருகேசன், திண்டுக்கல் மாவட்டம்.